அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல எலுமிச்சை ஜூஸை நம்ம எடுத்துக்கும் பொழுது, தினசரி அதுவும் எடுத்துக்கும் பொழுது, நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படிப்பட்டது? அது மட்டும் இல்லாம, இந்த ஜூஸை நீங்க தினசரி எடுத்துக்கும் பொழுது, நிறைய மருத்துவ நன்மைகளானது நமக்கு கிடைக்குதுங்க. அதை பத்தி தான் தெளிவா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எலுமிச்சை சாறு பார்த்தீங்கன்னா, இயற்கையினுடைய ஒரு அற்புதமான பரிசு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு நிறைய சத்துக்களானது இதில் இருக்குங்க. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள் தான். இதை நம்ம தினசரி எடுத்துக்கும் பொழுது நம்முடைய ஆரோக்கியமானது ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. சின்ன அளவிலான இந்த பழத்தில் இவ்வளவு புரோட்டீன், இவ்வளவு விட்டமின் சி, கால்சியம், ஃபோலேட்டு, பொட்டாசியம் இது மாதிரி நமக்கு உடலுக்கு சக்தி தரக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா அதிகமாகவே நிறைந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதே போல் எலுமிச்சையில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்கான பண்புகள் நிறையவே இருக்குது. இந்த எலுமிச்சையை பல வகைகளில் நம்ம உணவில் நம்ம சேர்த்துக்கிறோம். அதன்படி பார்க்கையில் தினசரி இதை ஜூஸாக நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எலுமிச்சை அப்படின்றது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வலுப்படுத்தி எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதய நோய் அபாயத்தையே குறைச்சி கொடுக்குது. அதே போல் சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இந்த எலுமிச்சை சாறு ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த ஒரு பானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பொழுதெல்லாம் இந்த எலுமிச்சை சாறு எடுத்துக்க சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சை சாறு நமக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம். அதனால தான் அந்த மாதிரி டைமில் எலுமிச்சை சாறு எடுக்க சொல்கிறாங்க. சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ எலுமிச்சை சாறை தினமும் சாப்பிட்டு வரும் பொழுது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா, தொண்டை வலி இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நிவாரணமாக இருக்கும். ஏன்னா எலுமிச்சை சாறில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சனேட்ரியாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் தொண்டையில் எதுவும் நோய் கிருமிகள் தொற்றுலாம் ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் அது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி கொடுக்குது. மேலும் பார்த்திங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். தொண்டை வலி இருக்குது அப்படின்னா ஒரு டம்ளர் வெது வெதுப்பான ஒரு நீரில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து அதோட ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக அந்த தொண்டை வலியிலேருந்து ஒரு ரெக்கவர் கிடைக்கும். இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் சிறுநீரக கற்கள் கண்டிப்பாக வரவே வராது. சிறுநீரக கற்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு தண்ணி நிறைய குடிக்கணும், தண்ணி கம்மியாக குடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவும் இந்த சிறுநீர் கற்கள் இருக்கக்கூடியவங்களுடைய வலியை பார்த்திங்கன்னா வார்த்தையால் சொல்லி விளக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முறையாக தினசரி தண்ணீர் குடித்தாலே இந்த பிரச்சனை வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் லெவல் தான் ரொம்ப முக்கியம் இந்த கற்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, உப்பு அதிகமாக சாப்பிடாத, உப்பு கல்லாயிடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு கல் தான். இது உப்பால் மட்டும்தான் வரும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. உப்பும் ஒரு வகை காரணம்தான். ஆனால் எல்லாத்த விட நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுமையாக வெளிவர முடியும். எலுமிச்சை சாறு சிறுநீரக கற்கள் பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த எலுமிச்சை சாறு பார்த்திங்கன்னா சிறுநீரில் இருக்கக்கூடிய சிட்ரேட்டினுடைய அளவை அதிகமாக்கி சிறுநீர் கற்களை தடுக்குது. இந்த சிட்ரேட் கால்சியத்தோடு இணைந்து சிறுநீரக கற்களை தடுக்க உதவாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த எலுமிச்சை சாறு தான் பயன்படுது. அதே போல் செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு மற்றும் எலுமிச்சை தோலில் பெக்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கல்லீரலில் செரிமான நொதிகளை உருவாக்குறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சீக்கிரமாக செரிமானமாகும். செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் அஜீரணம், மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தொடர்ந்து எலுமிச்சை சாறு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த எலுமிச்சை சாறு உங்களுடைய உடலில் எந்த விதமான கழிவுகளையும் தங்கவே விடாது. ஸோ மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய கழிவுகளை கூட அது அகற்றத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சர்க்கரையினுடைய அளவ வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, லெமன் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த எலுமிச்சை சாறு நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடியது. ஸோ இந்த ரத்தத்தில இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவ கட்டுக்குள்ள வந்து வச்சிருக்கும். இதனால சர்க்கரை அளவும் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே கட்டுக்குள்ளேயே இருக்கும். எலுமிச்சை பழச்சாறு சாப்பிடுறது நீரிழிவு நோயினுடைய அபாயத்த கண்டிப்பா வந்து குறைக்குது. இது வந்து ஆய்வுல சொல்லக்கூடிய உண்மை. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, சர்க்கரை நோயாளியா இருந்தீங்க அப்படின்னா, தினமுமே எலுமிச்சை சாறு குடிச்சிட்டு வாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 1 டம்ளர் அப்படின்ற மாரி எலுமிச்சை ஜூஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வந்து இருக்கும். அதனால உங்களுக்கு பெருசா பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. அடுத்ததான் யாரெல்லாம் வந்து எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, நீங்களும் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. எலுமிச்சையில பெக்டின் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த எலுமிச்சை சாறு வயிறு நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு உணர்வ வந்து கொடுக்கும். அதனால தான் லெமன் ஜூஸ் குடிச்சாவே போதும். அதுவே வந்து ஃபில்லா இருக்க மாரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் இதில இருக்கக்கூடிய அந்த பெக்டின் தான். எலுமிச்சை சாறில நார் சத்தும் அதிகமாவே இருக்கு. ஸோ குறைந்த அளவு அடர்த்தி கொண்ட இந்த நார் சத்து நம்முடைய உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை எல்லாத்தையுமே வந்து கரைச்சி உடம்போடைய எடையை வந்து என்ன பண்ணும்னா குறைக்க ஆரம்பிக்கும். இதனால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்தும் கொடுக்கும். எலுமிச்சையில் விட்டமின் சி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இது நம்முடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாகவே வந்து கொடுக்குது. விட்டமின் சி நம்முடைய உடலில் வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நோய் தொற்று ஏற்படாமல் வந்து தடுக்க முடியும். வெள்ளை அணுக்களுடைய குறைபாடு இருக்குது அப்படின்ற போது சீக்கிரமாக வந்து நோய் தொற்றுகளானது இருக்கும். அந்த அபாயம் வந்து வந்துடும். ஆனால் இது அதிகமாகும் பொழுது அந்த அபாயம் வந்து குறைஞ்சி நோயிலிருந்து நீங்கள் உடம்ப வந்து பாதுகாத்துக்க முடியும். அதே போல் கொலாஜனுடைய உற்பத்தியும் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை சாறை அதிகமாக ஊக்குவித்து கொடுக்குது. அதனால் உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த காயம் வந்து சீக்கிரமாக வந்து ஆறி போகணும், காயங்கள்லாம் விரைவாக வந்து குணப்படுத்தணும் அப்படின்னா எலுமிச்சை சாறு தான் வந்து ஒரு நல்ல மெடிசன். இந்த எலுமிச்சை சாறில் ஆக்சன் ஏற்றத்தினுடைய சிறந்த மூலம் இருக்குது. ஸோ எலுமிச்சை சாறு ஆக்சன் ஏற்றத்துக்கான நல்ல மூலமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ரேடிக்கலால் உங்களுடைய செல்கள் வந்து சேதப்படாமல் வந்து தடுக்கப்படும். இதனால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பாதுகாத்து அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து காயம் ஆறுறதுக்கும் சரி, நோயும் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆரோக்கிய நன்மைகளை எலுமிச்சை சாறு வந்து பெற்றிருக்குங்க. ஸோ தினசரி உங்களுடைய உடலில் நன்மைகள் வந்து கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எலுமிச்சை சாறை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த எலுமிச்சை ஜூஸில் முன்னாடி சொன்ன மாதிரியே விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் இதை குடிக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். எலுமிச்சை சாறு குடிக்கிறதுனால நன்மைகள் நிறைய இருந்தாலுமே கூட எப்படி குடிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து குடிங்க. ஏன்னா நம்முடைய உடலில் பிஹெச் வந்து சமநிலையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எலுமிச்சை வந்து எடுத்துப்பாங்க. தினமும் 1 டம்ளர் எலுமிச்சை தண்ணீர் வந்து குடித்தோம் அப்படின்னா உடலில் பிஹெச் வந்து சமநிலையாக வந்து இருக்கும். ஸோ இதனால் நோய் தொற்று அபாயத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வந்து வெளியேறி உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக சுத்தமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய உடம்புல கழிவுகள் சேர சேர தான் நமக்கு உடம்பு பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் வாய் சம்மந்தமான பிரச்சனைகள், துர்நாற்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் இந்த எலுமிச்சையை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வாய் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு எலுமிச்சை நீர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால வாயில் பாக்டீரியாக்கள் அப்படின்றது உருவாகாது. ஸோ பாக்டீரியாவால் பார்த்திங்கன்னா வாயில் ஏற்படக்கூடிய அந்த துர்நாற்றம் இதெல்லாம் வந்து போயிடும். நோயினுடைய அபாயத்தையும் வந்து குறைச்சி கொடுக்கும். ஸோ எலுமிச்சை சாறு எடுத்துக்கிறதுனால மன அழுத்தமே வந்து குறைக்கப்படுது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. எலுமிச்சை தண்ணீர் குடிக்கிறது கண்டிப்பாக இது ஒரு வகையில் வந்து உதவியாக இருக்கும். மன அழுத்தம் வந்து குறையிறத நீங்களே ஃபீல் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுதெல்லாம் இந்த எலுமிச்சை சாறு வந்து குடிங்க. எலுமிச்சை தண்ணீர் குடிக்கிறது மனசுக்கு ஒரு சோர்வு இருந்ததுன்னா அதெல்லாம் நீக்கிட்டும், பதட்டத்தை வந்து குறைச்சி கொடுத்துடும். எலுமிச்சை நீரில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு மன சோர்வை வந்து நீக்கி கொடுக்கும். அதனால் தாராளமாக வந்து நீங்கள் எலுமிச்சை வந்து எடுத்துக்கலாம். அதே போல் பிபி இருக்கக்கூடியவங்களும் இந்த எலுமிச்சை நீரை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எலுமிச்சை நீரை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பிபியை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதே போல் எலுமிச்சை நீரை எடுத்துக்கும் பொழுது கொலஸ்ட்ராலும் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ தேநீர் இல்லைனா காஃபிக்கு பதிலாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை சூடான எலுமிச்சை தண்ணீரை எடுத்துக்கலாம். இல்லை எலுமிச்சை ஜூஸ் வந்து கூட நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி செய்யும் பொழுது தூக்கமின்மை, மன அழுத்தம், அதிகமான பிபி இது மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து குணமாகும்.
அதேபோல உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு இருந்தா தான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, தலை சுத்த வரது, வாந்தி வரது இதெல்லாம் வரும். அந்த உணர்வு இருக்கு அப்படின்ற பட்சத்தில நீங்க அப்பவே வந்து இந்த எலுமிச்சை சாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உடனடியா வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய எலுமிச்சை சாறை நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க. சருமத்தையும் ரொம்ப ஆரோக்கியமா வந்து வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ இது மாரி பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய எலுமிச்சை சாறை நீங்களும் தொடர்ந்து பயன்படுத்தி பயன்பெறுங்க. இந்த பதிவுல எலுமிச்சை சாறை நீங்க தினசரி எடுத்துக்கும் பொழுது, என்னென்ன வகைகள்ல உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த பதிவு எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோக்கியமான தகவலை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க. அனைவரும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.